அது படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 நாள் கலெக்ஷன் அப்படின்னா தமிழ்நாடு தியேட்டர்கள் மட்டும் கிட்டத்தட்ட 20 கோடி ரூபா கலெக்ஷன் ஆயிடுச்சு. அப்புறம் அதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 90s காலகட்டங்களில் பாலகுமாரனோட இரும்பு குதிரைகள்னு ஒரு நாவல் இருந்துச்சு. இதே சேம் தனக்கு கம்ஃபர்டபுளாக கை கடக்கமான ஆளாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அங்கேருந்து இங்கே வந்தார் இல்லையா, இங்கேருந்து அங்கே போயிருந்தாருன்னா அவங்க அப்பா சாகிறப்ப அந்த இட்லி கடையை விட்டுட்டு போனார். அவங்க அப்பாவுக்கு விட்டுட்டு போன அந்த தொழிலை எடுத்து இவர் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் கொண்டு போனார். ஹலோ வணக்கம் சினிகான நேயர்களே, வெல்கம் டு தி ஷோ சினிமா சர்ச்சைகள். நான் உங்க விஜய் தயா. இன்னைக்கான நேர்காணல்ல நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள் தான். தீபாவளிக்கு வந்த படங்கள் அது எப்படி இருக்கு அதை பத்தி தான் பேச போறோம். வாங்க அவரை சந்திப்போம். வணக்கம் சார், எப்படி? வணக்கம், நல்லா இருக்கேன். ஸோ பைசன், டியூட், டீசல், தீபாவளியில எது வின்னர்? கம்பி கட்டுற கதைன்னு ஒரு படம் வந்துச்சு, அதையும் விட்டீங்க. மொத்தம் 4 படம் வந்துச்சு. ஓகே, 3 படத்துக்குள்ள தான் பெரிய போட்டியாக இருந்துச்சு. டியூடு அண்ட் பைசன் அப்புறம் வந்துட்டு டீசல், இந்த 3 படத்துக்குள்ள தான் பெரிய போட்டியாக இருந்துச்சு. 3 படமுமே வந்து வேறு வேறு ஜோனரில் உள்ள படம். இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி, யங் லவ் ஸ்டோரி டியூடு. இது வந்து ஒரு கபடி வீரரை பற்றிய ஒரு கதை. டீசல் வந்து ஒரு டீசல் திருட்டை பற்றின ஒரு கதை. அப்படிங்கிற 3 வேறு வேறு கதை. இதில் 3க்கு ஒற்றுமை என்னென்னா 3மே இளம் ஹீரோக்கள், புது ஹீரோக்கள், பெரிய ஆர்வம் இல்லை, அப்கமிங் ஹீரோஸ் தான் 3 பேருமே. தீபாவளிங்கிறப்போ இந்த தீபாவளி நமக்கு ஒரு 4 நாள் கேப் வந்துச்சு. 17ஆம் தேதியே படம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே, சண்டே, மண்டே, அப்புறம் ஃப்ரைடே, இந்த ஒரு 4 நாள் கேப், பொங்கல் மாதிரி ஒரு கேப் வந்துச்சு. இப்போ எல்லா மக்கள் பெரும்பாலும் இப்போ தேட்டருக்கு போயிருக்காங்க. அது பெரிய வரவேற்கத்தக்க விஷயமா இருக்குது. இந்த தீபாவளிக்கு பார்த்திங்கன்னா நிறையா படங்கள் வந்து தேட்டரில் ஃபுல்லாகிடுச்சு. அதில் முதல்ல பார்த்தா பைசன் மாரி செல்வராஜ் டைரக்ட் பண்ணி துருவ் நடித்த படம். அமீர், பசுபதி, லால், ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட். படம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன பிறகு அதை பற்றி நிறையா எதிர்பார்ப்புகள் போச்சு. அது ஒரு சாதி ரீதியான ஒரு 2 தலைவர்களை பற்றின கதை அப்படி இப்படின்னு மாதிரி களத்துக்கு வந்துச்சு. படத்துக்கு முதல் பாதி வந்து கொஞ்சம் பரபரப்பாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் கூட அந்த படம் பெரும்பாலான மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அந்த படம் போய்கிட்டு இருக்குது. அந்த படம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 நாள் கலெக்ஷன் அப்படின்னா தமிழ்நாடு தியேட்டர்கள் மட்டும் கிட்டத்தட்ட 20 கோடி ரூபா கலெக்ஷனாக இருக்குது இந்த படம். அதற்கு பிறகு டியூடு தான் வந்து வரலாறு காணாத ஒரு வெற்றியை இந்த படத்துக்கு கொடுத்துருக்கு. பிரதீப் ரங்கநாதன் வந்து தொடர்ந்து வெற்றி படங்களே கொடுத்துட்ருக்கார். பார்த்திங்கன்னா நம்ம லவ் டுடேயாக இருக்கட்டும், டிராகனாக இருக்கட்டும், வரிசையாக வெற்றி படங்கள் கொடுத்துட்ருக்காரு. இந்த படத்தில் அவர் என்ன பண்ண போகிறாரு, இது முழுக்க ஆக்ஷனாக போயிட்டு படம் பண்ண போகிறாரா, மாட்டிக்கிற போகிறாராங்கிற மாதிரியான விமர்சனங்கள் வந்துச்சு. புது இயக்குனர் கீர்த்தீஸ்வரன் இந்த படத்தை இயக்கியிருக்கிறாரு. இந்த பாட்டு ரிலீஸ் ஆனதுலேருந்து ஒரு சோஷியல் மீடியா பூரா, இன்ஸ்டா பூரா உங்கள் ரிங்டோன் முதற்கொண்டு தான் இருக்குது. அப்படி போயிட்டு இருந்துச்சு. இந்த பாட்டு படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஆடியன்ஸை எப்போயுமே வந்து உள்ளே கொண்டு வந்துடும். அதை வந்து படம் கரெக்டாக செஞ்சிருச்சு. படமும் ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்ப ஒரு புது இயக்குனர் கதையோட படம் பண்ணியிருக்கிறாரு. அந்த கதை மேல் 1000 விமர்சனம் இருந்தாலும் ஒரு கதை பண்ணணும்னு முதல்ல நினச்சிருக்கிறாரு. அதுவே இன்றைக்கி இருக்கிற சினிமாவில் ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு கதை பண்ணியிருக்கிறாரு. ஒரு காதலி, அதுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு இன்சிடென்ட், அப்புறம் திருமணம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரையாங்கிள், ஒரு பழைய பாக்யராஜ் டைப்பில் ஒரு கதை ஒன்று பண்ணியிருக்காரு. பட் கதைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், கதை வச்சு தான் பேஸ் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுருக்கிறார். அதுக்காகவே அவருக்கு முதல்ல ஒரு வாழ்த்துக்கள் சொல்லலாம். அந்த படத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் வந்து கலாச்சார சீரியலோ அப்படி இப்படின்னு சொன்னாலும் கூட வியாபார ரீதியாக இந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு. பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் வேர்ல்டு இந்த படம் ரிலீஸ் ஆன எல்லா இடங்கள்லையும் படம் வந்து வசூல் மலையை பொழிந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு முக்கிய காரணம் வந்து பிரதீப் ரங்கநாதன். பிரதீப் ரங்கநாதனை வந்து இந்த ஜென்சி கிட்ஸ் அவங்க வந்து ஏற்றுக்கிட்டாங்க. ரெண்டாவது அவங்க தான் ஆடியன்ஸ் எப்பயுமே. இன்றைக்கி இல்லை, தமிழ் சினிமாவில் இந்திய சினிமாவுக்கே கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷமாக அந்த 17லேருந்து 25 வயசுக்குள்ள ஆட்கள் தான் சினிமா ஆடியன்ஸ். அப்போ அவர்களை சார்ந்த கதைகளை சொல்கிறப்ப அந்த படம் ஓடும். அவர்கள் சார்ந்த கதை என்ன, லவ் பண்ணுற கதையாக இருக்கும், இல்லாட்டி வந்து காமெடியாக இருக்கும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். இதுதான் அவங்களை சுற்றி நடக்கும் அந்த காலகட்டங்களில். அது சம்மந்தமான கதைகள் வந்து எப்பயுமே அதெல்லாம் சினிமாவில் என்ன ஆக்ஷன் படம் வந்தால் அதில் ஒரு லவ் சப்ஜெக்ட் வச்சுருப்பாங்க, லவ் போர்ஷன் வச்சுருப்பாங்க, ஒரு காமெடி போர்ஷன் வச்சுருப்பாங்க. ஏன்னா இந்த ஆடியன்ஸை நீங்கள் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும். அப்போ இந்த படம் வந்து பிரதீப் ரங்கநாதன் ஆல்ரெடி லவ் டுடே, டிராகன் மாதிரி இந்த பசங்க அந்த பல்ஸை பிடிச்சி படம் பண்ணிட்டார். அந்த படம் ஹிட்டு. அதே ஜோனரில் இன்னொரு படம் பண்ணுறாரு. இந்த படம் பண்ணுறப்போ இந்த படமும் ஏறக்குறைய அதே கதை தான். ஒரு லவ் ஸ்டோரி, அதுக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அப்படி இப்படி திருமணம், அதனால் நடக்கக்கூடிய பிரச்சனை, எண்டில் ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. இதை வந்து நிறையா இன்றைக்கி கலாச்சார சீரியல்கள் அப்படி இப்படின்னா கூட பாலச்சந்தர் இந்த மாதிரியான அட்டம்ப்ட் அந்த காலத்திலே பண்ணியிருக்காரு நிறைய. பார்த்தீங்கன்னா தான் காதலித்த பொண்ணவன் தன் அப்பா திருமணம் பண்ணிக்கிறார், ஒரே வீட்டில் வந்து இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய முரணான சப்ஜெக்ட்லாம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இப்போ ஒரு சப்ஜெக்ட் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க, டிராகன். அது ஒரு பெரிய அளவில் சர்ச்சை ஆனாலும் கூட அந்த படத்தை
ஏற்றுக்கிட்டாங்க, கொண்டாடி தீர்த்துட்டாங்க. அது 4 நாள் தமிழ்நாடு தியேட்டர்கள் வந்து கிட்டத்தட்ட 30 கோடி ரூபா அந்த படம் கலெக்ஷன் கொடுத்துருக்கு. தமிழ்நாடு தியேட்டர்கள் மட்டும். இது ஒரு பெரிய வசூலில் மழை பொழிந்திருக்கிறது. அடுத்து டீசல் வந்து கிட்டத்தட்ட 2 கோடி ரூபா தான் அந்த படம் பெருசாக வந்திருக்கு கலெக்ஷனால். அந்த கம்பி கட்டுற கதை ஒரு 50 லட்சமோ என்னமோ தான் ஆயிருக்கு போல். இதுதான் அந்த படம் ஓவராலாக வர்ற ரிப்போர்ட்டு. ஆனால் மீதி உள்ள நாட்கள் இருக்குது, மற்ற நாட்களில் போகும் படம். 50 to 60 கோடி ரூபா வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்குள் பணம் ரொட்டேஷன் ஆகிருக்கு. அப்படிங்கும்போது ஒரு ஆரோக்கியமான விஷயமா, சந்தோஷமான விஷயமா இருக்குது. தேட்டரில் மட்டும் நான் சொல்கிறது, தேட்டரிக்கலாகவே நம்ம சொல்கிறது 30 ப்ளஸ் இது ஒரு 20, 50 மற்ற படத்துக்கெல்லாம் சேர்ந்து 60 கோடி ரூபாய் சினிமாக்குள் பணம் வந்து தமிழ்நாடு தேட்டர் ரொட்டேஷன் ஆகிருக்குங்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயமா, ஒரு சின்ன ஒரு ஆறுதலாக, ஒரு நம்பிக்கையாக பார்க்கப்படுது. ஸோ தீபாவளி வின்னருன்னு பார்த்தா கிளியராக டியூடு தான். கமர்ஷியல் படம்னா டியூடு தான். இது மக்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட படம் வந்து பைசன். டியூடில் வந்து நிறைய விமர்சனங்கள் இருந்தால் கூட இதை வந்து கமர்ஷியலாக வந்து எல்லா தரப்பு ஏஜும் ஏற்றுக்கிட்டாங்க. அது பெரும்பாலான ஆட்கள் வந்து அந்த ஜென்சி அப்புறம் 2K இந்த மாதிரியான ஆட்கள் வந்து இளைஞர்கள் பார்த்து கொண்டாட்ட படமாக அந்த படம் மாறிடுச்சு. ஓகே, இது பிரதீப் ரங்கநாதனோட முதல் ஃப்ளாப்பா அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் விமர்சனம் வந்ததுக்கே. ஃப்ளாப்புங்கிறது எப்படி நீங்கள் ஏற்றுக்கிற முடியும்? வசூல் தான் முதல்ல தீர்மானிக்கும். இப்போ சிவகார்த்திகேயன் வந்து அமரன் படம் பண்ணார். அமரன் பண்ணதுக்கு பிறகு ஒரு 15 கோடி ரூபா அவர் ஏற்றிட்டார் சம்பளம். அடுத்த படத்துக்கு மதராசி படத்துக்கு 50 கோடி ரூபா சம்பளம் ஆனார். மதராசி சரியாக போகிறோடனே இப்போ சம்பளத்தை இறக்குறாங்க. அப்போ ஒரு படத்தில் ஒரு கதாநாயகனுடைய சம்பளம்ங்கிறது ப்ரீவியஸாக அவர் நடித்த படத்தினுடைய வசூலை வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படி பிரதீப் ரங்கநாதன் பார்த்தா தொடர்ந்து 3 படமே ஹிட்டு. டிராகன் ஹிட்டு, லவ் டுடே ஹிட்னால் மரண ஹிட் எல்லாமே. தயாரிப்பாளருக்கு பெருமளவு லாபத்தை சம்பாதித்து கொடுத்த படம் எல்லாமே. இந்த படம் பெரிய வசூலை கொடுத்துருக்கு அவருக்கு. மைத்ரி மூவி மேக்கர்ஸுக்கு குட் பை டாக்லி படத்தில் விட்ட காசை இந்த படத்தில் எடுக்கிறாங்க. அஜித்தை வச்சு 1.5 வருஷம் ப்ராஜெக்ட் பண்ணி பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ண படத்தில் வராத வருமானம் இந்த படம் வந்து டூடு வந்து அவங்களுக்கு பெரிய அளவில் லாபத்தை கொடுத்துருக்குதுங்கிறது தான் பார்க்கணும். அப்போ லாபம் சம்பாரித்து கொடுக்கக்கூடிய ஒரு ஹீரோ, அடுத்த தலைமுறை ஏற்றுக்கிட்ட ஒரு ஹீரோ அப்படிங்கும் போது அடுத்து அவர் சம்பளத்தை ஏற்றுவார். இதில் எங்கே ஒரு இந்த படம் ஓடாமல் போயிருந்ததுன்னா அது நிறைய விமர்சனங்கள் இருக்கலாம். இந்த படம் அதிரி புதிரியான வெற்றியாக இருக்கே அப்படிங்கும் போது அவர் எப்படி ஃப்ளாப்னு சொல்ல முடியும்? ஓகே, ஆனால் வந்து பிரதீப் ரங்கநாதன் மேலே இப்போ இருக்கிற விமர்சனம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பேட்டர்ன் ஸ்டோரி, ஒரே ஸ்டைல் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது. இல்லை, அவர் வேறு ஒன்றும் மாற்றி பண்ண முடியாது. அவர் ஒரு ஹீரோ மெட்டீரியல்லாம் ஓப்பனாக சொல்லணும்னா அவர் ஹீரோ மெட்டீரியல்லாம் கிடையாது. ஓகே, அவர் அந்த கதை பண்ணுறாரு, அந்த கதைக்குள்ளே உட்காந்து பண்ணுறாரு. இப்போ சசிகுமார் வந்து அவருக்கு தேவையான கதை தான் எடுத்து பண்ணார். அவர் தாடி வச்சு ஒரே கெட்டப்பில் தான் பண்ணுறாரு, கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ண மாட்டார். ஆனால் அதுக்குள்ளே கதையை தேர்ந்தெடுத்து பண்ணுறாரு, தொடர்ந்து வெற்றி படங்கள் பண்ணுறாரு. அப்போ என்னுடைய இந்த பாடி லாங்குவேஜுக்கு என்னுடைய இதுக்கு என்ன கதை வருமோ அதை பண்ணணும். அதை அவர் தேர்ந்தெடுத்து பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் போர் அடிக்க ஆச்சுன்னா அவரும் அவ்வளோதான். அப்போ அவர் இப்போ ஏற்றுக்கிட்டாங்க அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ், அவர் ஹேர் ஸ்டைலு, அவருடைய ஆக்டிவிட்டீஸு எல்லாத்தையும் மக்கள் ரசிக்கிறாங்க, ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கு முக்கியமாக அவர் பண்ண விஷயம் என்னென்னா தனக்கு என்ன வரும் அந்த கதையை மட்டும் அவர் தேர்ந்தெடுக்கிறார். ரிஸ்க் எடுக்கல. ரொம்ப தெளிவாக வந்து கெட்டப் சேஞ்ச் பண்ணுறேன், நான் வந்து வேறு ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நடிக்கிறேன், நான் வந்து ஒரு அப்படி இப்படின்னு வேறு ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கலை. தனக்கு என்ன வருமோ அதை மட்டும் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. பட் அவருக்கு வயசும் கம்மி தானே. போக போக அவருடைய பாடி லாங்குவேஜ் அந்த உடம்புலாம் மாறின பிறகு அவரோட வேறு கேரக்டர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ டியூட் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க கலாச்சார சீரழிவு, 2K கிட்ஸை வந்து தவறான பாதையில் எடுத்துகிட்டு போக வேண்டிய ஒரு படம், என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி படத்தில் சரத்குமார் ஏன் அங்கமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த விமர்சனம்லாம் நீங்கள் எப்படி பார்க்கல? அது ஒரு வகையில் பார்க்குறப்ப என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் போனால் அது ஒரு கலாச்சார சீரழிவு தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் வந்து இன்றைக்கி அதை தாண்டி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி நமக்கு தெரியாத விஷயங்கள் இன்றைக்கி அதை விட மோசமான விஷயங்கள் சமுதாயத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ நீங்கள் சரத்குமார் ஏன் அந்த கதையில் பண்ணுறாரு அப்படின்னா அவர் ஒரு நடிகராக இருக்கிறவர் அந்த எல்லா கேரக்டருமே பண்ண தானே ஆகணும். இப்போ வந்து அவரே வந்து நம்ம அதில் குறை சொல்ல முடியும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறப்ப அது ஒரு தவறான கலாச்சாரத்துக்கு ஒரு இவங்க வந்து ஓப்பனாக வெளிச்சம் போட்டு காட்டுற மாதிரி இருக்குது. ஆனால் அது ரியலாக பார்க்குறப்ப அதை விட மோசமான கலாச்சாரத்தில் நீங்கள் சமுதாயம் வாழ்ந்துட்டு இருக்குங்கிறது தான் உண்மை. ஓகே, ஸோ பிரதீப் ரங்கநாதனுக்கு எப்படி அந்த பல்ஸ் தெரியுது? ஏன்னா டைரக்ட் பண்ணுற 2 படங்களும் ஹிட்டு, நடித்த 3 படங்களும் ஹிட்டு. இது எப்படி? ஏன்னா இன்றைக்கி டாப் ஹீரோஸே லேக் ஆகிட்டு இருக்காங்க. ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்தவங்க, வழியாக நெப்போ கிட்ஸாக வந்தவங்கலாம் இன்றைக்கி கதையில் கோட்டை விட்டுறப்போ பிரதீப் ரங்கநாதனுக்கு எப்படி அந்த பல்ஸ்? இல்லை, அது வந்து ஒரு பேசிக்காக ஒரு கிரியேட்டராக இருக்கார், டைரக்டராக இருக்கார். ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறாரு, கோமாளின்னு ஒரு படத்தை வேற ஒரு நடிகரை வச்சு டைரக்ட் பண்ணுறாரு, அந்த படமும் ஹிட்டு. தனக்கு என்ன கதை வருங்கிற சூஸ் பண்ணி இவரே கதையை டைரக்ட் பண்ணுறாரு, அந்த படமும் ஹிட்டு. வேற ஒரு கதையோட ட்ராவல் பண்ணி வேற ஒரு ஹீரோட டேரக்டரோட பண்ணுறாரு, அந்த படமும் ஹிட்டு. அப்போ தனக்கான கதையை தேர்ந்தெடுக்கக்கூடிய நாலேஜ் இருக்கு அவர்கிட்ட.
ஓகே. அதுக்கு பேசிக் காரணம் அவர் பேசிக்காக ஒரு ரைட்டராக இருக்கார், டைரக்டராக இருக்கார். அப்போ அதை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கிறார். எனக்கு இந்த 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 பாடிக்கு என்ன ஷர்ட்டு போட்டால் நல்லாயிருக்கும், என்ன ட்ரெஸ்ஸு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அதை சூஸ் பண்ணுற நாலேஜ் இருக்குது. பெரும்பாலான நடிகர்களுக்கு அதை விட்டுறாங்க. ஒரு படத்தை பார்க்குறது அதே மாதிரி நம்ம பண்ணணும்னு எடுத்து அதை சூட் வாங்கிறாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா நமக்கு என்ன வரும் அதை மட்டும் பண்ணுவோங்கிறதுல இருக்கார். அப்போ ஒரு பேசிக்காக ஒரு ரைட் அண்ட் டேரக்டராக இருக்கிறதுனால தனக்கு தேவையான கதைகள் தான் சூஸ் பண்ணிக்காரு. வேறு ஒன்றுமே கிடையாது. இவருடைய மேஜிக் காரணம், இவருடைய சக்ஸஸ் காரணம் வந்து இவர் பேசிக்காக ஒரு ரைட்டராக இருக்கிறதுனால அதை சூஸ் பண்ணிக்கிறாரு. ஓகே. ஸோ அஜித் பற்றி சொல்லியிருந்தீங்க. அஜித்தால் கொடுக்க முடியாத வசூல் பிரதீப் ரங்கநாதன் கொடுத்தது எப்படி? குட் பை டக்லிங்கிற படத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய எதிர்பார்ப்பு உள்ள படம். ஆனால் அந்த படத்தில் கதைங்கிற ஒரு பேஸே இல்லை. ஒரு ஒரு கமர்ஷியல், ஒரு மாஸ், இதை மட்டும் வச்சு ஒரு படத்தை ஓட்டிடலாங்கிற ஒரு விஷயத்தை அவங்க பண்ணதுனால அந்த படம் வந்து தயாரிப்பாளருக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட்டுச்சு. அஜித்துக்கு இன்றைக்கி வரைக்கும் அடுத்த படத்துக்கான ஸ்ட்ரகிளாக இருக்குது. ஃபினான்ஷியல் தரப்புலேருந்து ஸ்ட்ரகிளாக இருக்குது, ஓடிடி தரப்புலேருந்து ஸ்ட்ரகிளாக இருக்குது. ஓகே. அதுக்கு காரணம் வந்து கதைங்கிற ஒரு விஷயத்தை அவர் வந்து இந்த படத்தில் பெருசாக எதுக்கல. அவர் அடுத்ததும் ஆதி கூட இணைய பண்ணுறாரு. அதை ஏன் பண்ணுறாருங்கிறது தான் ஒரு விமர்சனமே இருக்குது. மைத்ரி தானே? மைத்ரி கிடையாது, ராகுல், ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் பண்ணுறாரு. மைத்ரி தான் வந்து இந்த படத்தில் இல்லையே. அதனால் வந்து அவங்க வெளியேறிட்டாங்க. இப்போ அதனால் என்னென்னா கதை விஷயத்தில் எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலும் சரி, பேஸ் வந்து கதை தான். அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் பெரிய ஹீரோக்கள் அப்படிங்கிறது. இந்த மாதிரியான ஆட்கள் வெற்றி பெறதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். ஓகே. ஸோ ஆதி கூட பெரும்பாலும் அந்த படம் போகலனாலும் இன்னொரு படம் ஆதி கூட இணையறதுக்கான காரணம் என்ன? காரணம்னா இப்போ உள்ள பெரிய ஹீரோக்கள்லாம் தனக்கு கம்ஃபர்டான டேரக்டராக இருக்குன்னு நினைக்கிறாங்க. நான் சொல்கிற நேரத்தில் டேட்டில் ஷூட்டிங் வைக்கணும், சொல்கிற நாட்டில் ஷூட்டிங் வைக்கணும், தன்னுடைய பல்ஸ் தெரிஞ்ச நபராக இருக்கணும், தனக்கு கம்ஃபர்டபுளாக கை கடக்கமான ஆளாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் திருப்பியும் ஆதிக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு. ஒரு டேரக்டராக குட் பை டக்லியில் அஜித்தை விட்டுட்டு ஒரு டேரக்டராக அவரை பார்க்குறப்ப அந்த படத்தில் நிறைய விமர்சனங்கள் இருக்குது. கதையே இல்லை, லாஜிக் மிஸ்டேக்கு வந்து ஒரு எப்படி இந்த படத்தை இப்போ ஒரு 10 பாட்டு 10 ஃபைட்டு போடுறதுக்கு டேரக்டருக்கு எதுக்கு? அது மியூசிக் டேரக்டர் மியூசிக் பண்ணிட போகிறாரு, ஃபைட் மாஸ்டர் ஃபைட் பண்ணிட போகிறாரு, இதுக்கு எதுக்கு ஒரு டேரக்டருங்கிற மாதிரி தான் தோணும். அப்போ திரும்பியும் அவரே பயன்படுத்துகிறாரு. அப்படிங்கும்போது அவரை பிடிச்சிருக்கு, அவர் கம்ஃபர்ட்டாக இருக்கார், அவ்வளோதான். ஸோ டீசல் படத்துக்கு வரும். ஆக்ஷன் ஹீரோவாக உருவ எடுத்துட்டாரா ஹரிஷ் கல்யாண்? இல்லை, அந்த படமே நல்ல கதை தான். டீசலுங்கிற படமே வந்து ஒரு நல்ல சப்ஜெக்ட் தான். பட் திரைக்கதையில் அவங்க நிறையா தொய்வு விட்டாங்க. இது வந்து ஒரு சைனீஸ் மூவி, அது வந்து பைப்லைன் படம்னு சொல்கிறாங்க கூட. அப்புறம் அதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 90s காலகட்டங்களில் பாலகுமாரனோட இரும்பு குதிரைகள்னு ஒரு நாவல் வந்துச்சு. இதே சேம் பேட்டர்ன் உள்ள கதை தான். அதெல்லாம் வந்து பார்த்து அதோடு சேர்த்து இன்றைக்கி நடக்கக்கூடிய பல இன்ஸ்டண்ட்டாக வச்சு பண்ணியிருக்காங்க. ஹரிஷ் கல்யாணை பொறுத்த வரைக்கும் பண்ணியிருக்காரு. அவர் அந்த ஆக்ஷன் ஹீரோவாக ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த படம் பெருசாக போகல. ஓகே. ஆனால் மக்கள் ஏற்றுக்கிட்டா தானே அடுத்தடுத்து அதே ரூட்டில் போவார். இப்போ வரைக்கும் அந்த மக்கள் இந்த படத்தை பெருசாக கொண்டாடலை, பெருசாக போகல. பட் கதைங்கிறது ரொம்ப நல்ல கதை, நல்ல மேக்கிங் தான். அதுக்கு காரணம் டியூட் அண்ட் வந்து பைசனோட மோதினாலையா? இல்லை, திரைக்கதை தான். திரைக்கதை நிறைய லேக் இருந்தது. அதனால் இந்த படம் அவங்களால பெருசாக ரீச் பண்ண முடியல. ஓகே. அண்ட் வந்து வசூல் பற்றி பேசியிருந்தப்போ தீபாவளி ரிலீஸாக டியூட் அண்ட் பைசன் நல்ல கலெக்ஷன்னு. ஆனால் இதே பூஜா ஹாலிடேஸ் அந்த 4-5 டேஸ் அப்போ தான் இட்லி கடை ரிலீஸ் ஆச்சு. ஆனால் பெருசாக அது போகவே இல்லை, தேட்டரில் ஆளே காணலை அப்படின்னு. ஸோ ஒரு பெரிய ஹீரோ தனுஷ்க்கு எவ்வளோ ஃபேன் பேஸ், எவ்வளோ மார்க்கெட்னு தெரிஞ்சும் அவர் படத்துக்கு இல்லாத கூட்டம் பைசன் அண்ட் டியூடுக்கா அப்படின்னு ஒரு இல்லை கதை தான். இட்லி கடைங்கிற ஒரு கதையை வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் வெளிநாட்டில் வேலை பார்க்குறவர் வேலையை விட்டு வந்து ஊரில் இட்லி கடை வச்சு நடத்துகிறாருங்கிற ஒரு விஷயமே வந்து ஏற்றுக்கவே முடியாது. அவனுடைய கனவு இன்றைக்கி என்னென்னா, ஏதாவது கிராமத்தில் இருக்கிறவன் ஏதாவது இடங்கள்லேருந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து வாழ்க்கையை உயர்த்திட்டு போகணும், குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு கனவில் இருக்கிறப்ப அந்த கனவை எட்டிட்டு பிறகு திருப்பி வந்து இட்லி கடை வச்சுருப்பேன், அந்த கையில் தான் மாவு ஆட்டுவேன், காலையில் 3 மணிக்கு எழுந்திருப்பேன், ஐஃபோனில் அலாரம் வச்சு படுத்திருப்பேன் அப்படிங்கிறது அது வந்து பெருசாக மக்கள் ஏற்றுக்கலை. ஓகே. இவர் இந்த கதையவே ரிவர்ஸில் பண்ணியிருக்கலாம். இந்த இட்லி கடையிலேருந்து ஒரு பெரிய உயரத்துக்கு போயிருந்தாருன்னா அந்த படம் வேறு மாதிரியே இருக்கும். ஓகே. இப்போ அங்கேருந்து இங்கே வந்தார் இல்லையா, இங்கேருந்து அங்கே போயிருந்தாருன்னா அவங்க அப்பாவை சாகிறப்ப அந்த இட்லி கடையை விட்டுட்டு போனார், அவங்க அப்பாவை விட்டுட்டு போன அந்த தொழிலை எடுத்து அவர் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் கொண்டு போனார் அப்படின்னு கதையை மாற்றிருந்தாருன்னா படம் பார்க்குறதுக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும், ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். நீங்கள் அந்த இதை எடுத்து அப்படியே ரிவர்ஸில் வந்திருக்கீங்க. அந்த ஊரில் வந்து மாடு மேய், ஊரில் வந்து ஆடு மேய், ஊரில் வந்து தோசையை ஊற்று, இட்லியை ஊற்று, அது ஆட்டுக்கல்ல போட்டு ஆட்டுன்னு பார்க்குறப்ப அது வந்து கிரிஞ்சா போச்சு. ஸோ இப்போ ஹரிஷ் கல்யாண் வந்து ஆக்ஷன் நல்லா பண்ணியிருந்தாலுமே மக்கள் ஏற்றுக்கலன்னு சொன்னீங்க. ஸோ இன்னும் அவர் அண்டர் ரேட்டட் ஹீரோவாக தான் இருக்காரா? இல்லை, ஹீரோ ஆகிட்டார். ஆல்ரெடி ரப்பர் பந்து மாதிரியான படங்கள் எல்லாம் பண்ணி சக்ஸஸ் ஆகிட்டார். இந்த படத்தில் இவருடைய வேலையும் நம்ம சிறப்பாக செஞ்சுருக்காரு. படத்தில் பெருசாக வந்து தியேட்டர் கிடைக்கல, அது ஒரு காரணம். இந்த படத்துக்கு எப்போவோ வர வேண்டிய படம் டிலே ஒன்று,
சரியாக தேட்டர் கிடைக்கல, ரெண்டாவது படத்தினுடைய ஸ்கிரிப்டில் கொஞ்சம் லேகு, இதெல்லாம் தான் அந்த படத்துக்கு வந்து பெருசாக ரீச் ஆகாமல் போயிடுச்சு. ஆனா டிலே எப்படி ரீசன்னு சொல்றீங்க? 10 இயர்ஸ்க்கு அப்புறம் மதகஜராஜா ஹிட் கொடுக்கும் பட்சத்தில் டீசல் டிலேங்கிறது ஒரு காரணமாக இருக்காது. திரைக்கதை தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படத்தை கூட இன்றைக்கி பார்க்குறாக்கல்ல. டிலேங்கிறது அது ஒரு சின்ன காரணம் தான். அது ஒரு முக்கியமான காரணம் படமெல்லாம் இருந்தால் எப்போயும் ஓடுங்கிறதுக்கு மதகஜராஜா ஒரு காரணம். அப்போ இந்த படத்தில் கதை நல்லா பண்ணிட்டாங்க, பாட்டு நல்லா பண்ணிட்டாங்க, பாட்டும் ஹிட்டு, ஹரிஷ் கல்யாண் நல்லா நடிச்சிட்டாரு. ஆனால் அதுக்கு உண்டான திரைக்கதை இல்லை. ஓகே, அதுதான் அந்த படத்துக்கு ஒரு பெரிய தோல்வி. இந்த லிஸ்ட்டில் கம்பி கட்டின கதை வரவே இல்லை. கம்பி கட்டுற கதை அது ஒரு சிறு பட்ஜெட் படம் தான். அது ஒரு சுமாரான படம் தான். பட் ஆனால் வந்து ப்ரொமோஷன், தியேட்டர்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது பெரிய தீபாவளி மாதிரியான நேரங்களில் பெரிய பரபரப்பில் போயிட்டுருக்கப்போ அந்த மாதிரி சின்ன படங்கள் காணாமல் போயிடுது. ஓகே சார். ஸோ டியூட் தான் இப்போ நம்பர் 1 இருக்குது, அடுத்து பைசன் அப்படின்ற மாதிரி தீபாவளி ரேங்கிங்காக சொல்லியிருக்கீங்க. ஸோ அடுத்து என்னென்ன படங்கள் வருது அப்படின்றத பார்த்துட்டு அதை பற்றியும் தொடர்ந்து பேசுவோம். நேரத்துக்கு நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு சினிமா சாட்சிகள் எபிசோடில் உங்களை வந்து சந்திக்கும் வரை திஸ் இஸ் விஜய் தயா சைனிங்.